இன்றைக்கி நம்ம வந்து சென்னையிலேருந்து கிளம்பி ஹைதராபாத் வரைக்கும் நம்ம கார்லேயே நம்ம வந்து போகிறோம். அதோடைய ட்ராவல் vlog தான் நம்ம வந்து காட்ட போகிறோம். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 650 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது ஹைதராபாடு. அரௌண்ட் ஒரு 11.5 to 12 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் மார்னிங் வந்து 4:45 அந்த டைமுக்கு கிளம்பிட்டோம். எத்தனை மணிக்கு நம்ம வந்து ஹைதராபாத் போய் ரீச் ஆகிறோம் அண்டு போகிற வழி எந்த ரூட்டு, அதுக்கப்புறமா எவ்வளோ டோல்ஸ் இருக்குது, டோல் ரேட்ஸில் எவ்வளோ ஆகுது, நம்ம ஹைதராபாத் போகிறோன்னா எங்கே தங்க போகிறோம், எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ரெட் ஹில்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். 4:45 அந்த மாதிரி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. டைம் வந்து இப்போது 5:35, 50 மினிட்ஸ் ஆச்சு எக்ஸாக்டாக வரத்துக்கு. இங்கே நாங்கள் எல்லாம் வந்து சிட்டிக்குள்ளேயே தான் வந்தோம். மார்னிங் டைம்னால கொஞ்சம் டிராஃபிக் ஜாம்லாம் எதுவும் இல்லாதனால சீக்கிரமாக வந்துட்டோம். நாங்கள் இந்த வாட்டி ஃபேமிலியாக போயிட்டு இருக்கோம், 2 பேர் மட்டும் இல்லாமல். ஹைதராபாத் 618 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. கொல்கட்டா 1653 கிலோமீட்டர்ஸ். அது அப்புறம் போய்க்கலாம் இன்னொரு நாள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹைதராபாத். இன்னைக்கு கர்நாடகா, கோவா எல்லாம் போயாச்சு. ஆந்திர பிரதேஷ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். மும்பை கூட போயிருக்கோம். எங்கேயோ ஒன்று பிளான் பண்ணி ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு. நம்ம பிளான் பண்ணது இது. முதல்ல போனோன்னு பிளான் பண்ணது மும்பை, அப்புறம் உடுப்பியா மாறிச்சு. கடைசியில் வந்து இன்னைக்கு ஹைதராபாத் ஆயிடுச்சு. அதான் கடைசி நிமிஷத்தில் என்ன வேணாலும் மாறும். Life is uncertain. மேலே போகிற அந்த ஃப்ளைஓவர் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் சைடு வந்து அவுட்டர் ரிங் ரோடு. சென்னையோடைய அவுட்டர் ரிங் ரோடு இங்கே தான் ஜாயின் ஆகுது. ஃபஸ்ட்டு டோல் பிளாசா. ஓகே, இந்த டோல் பிளாசா பேர் நல்லூர் டோல் பிளாசா ஃபஸ்ட்டு. பட் நமக்கு வந்து பேலாம் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆனுவல் பாஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து ஒரு கவுண்ட் வந்து கம்மியாகிடும். ப்ரீபெய்டாக பண்ணிட்டோம் அப்படி சொல்லுங்க. ப்ரீபெய்டாக பண்ணிட்டோம் இல்லை, ஒரு டோல் பிளாஸாக்கு 15 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி 200 டோல் பிளாஸாக்கு அப்படியா 200 into 15, 3000 rupees பே பண்ணால் போதும் நமக்கு. அம்மாடி, எப்படி என்னப்பா ஆச்சரியமா இருக்கு. கத்திரி வெயில பனி பார்க்குறோம். இப்போ இப்படி இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் பாருங்க, அதுதானா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது, சிறுவாபுரின்னு. சிறுவாபுரி முருகன் கோவில். அதுக்கு வந்து இங்கே வந்து இந்த லெஃப்ட் சைட் போகணும். ஸோ இந்த ஏரியா பேர் வந்து கவரப்பேட்டை. நீங்கள் சிறுவாபுரி வரீங்கன்னா கவரப்பேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து அங்கேருந்து கூட நீங்கள் ஆட்டோ அந்த மாதிரிலாம் வரலாம், பஸ் எல்லாம். விசாகப்பட்டினம் 761, நெல்லூர் 129. ஸோ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் நெல்லூரில் நிறுத்தலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு இடம் இருக்குது, குடூர்னு ஒரு இடம். குடூருன்னு தெரியல, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தெரியல. கூடூர்னு ஒரு இடம். சப்போஸ் அங்கே நம்ம சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா, நல்ல ஹோட்டல் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. நெல்லூர் ஆர் குடூர்? ஆமாம், குடூர் முன்னாடியே இருக்கு, நெல்லூர் லேட்டராக வரும். லஞ்ச் எங்கே இருக்கும்? ஆக்சுவலாக ஹைதராபாத் கிட்ட போயிடலாம் லஞ்சுக்கு. அங்கேருந்து ஒரு ஹைதராபாத் டு விஜயவாடா ஹைவேல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே போயிடலாம் நம்ம.
இப்போ நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்குள்ளே என்டர் ஆகிட்டோம் தமிழ்நாட்டிலேருந்து. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6:15. இப்போ எங்க இருக்கோம்? இப்போ தடான்னு ஒரு இடம் இருக்கு. இங்க திருப்பதி ரொம்ப தடா வந்து தான் திருப்பதி போவோம். ஓகே. அதாவது இது ஒரு ரூட்டு. ஓகே. டேக் டைவர்ஷன் சொல்லி திருப்பதி வரைக்கும் வந்துட்டீங்களா? ஆனால் டேக் டைவர்ஷனே இல்லை இந்த ரோட்ல இது வரைக்கும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம பெங்களூர் ரோட்டில் போனோம்னா எவ்ரி 5 minutes ஒரு டைவர்ஷன் இருக்கும். ஈவன் இதில் ஜிஎஸ்டிலே நம்ம காரைக்குடி போயிட்டு வந்தோமே, அதுலேயே அப்படிதான் எவ்ரி 5 minutes ஒன்ஸ். ஸ்ரீஹரிகோட்டா இங்கே தான் இருக்குது. ஓகே ஓகே. இங்கேருந்து நெல்லூர் வந்து 83 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளே போக முடியுமா பார்க்கலாம். 6:30 இப்போ டைமு. நெல்லூர்ல என்ன ஃபேமஸ்? அரிசி தான் ஃபேமஸ். அதான் நெல்லூர் அரிசி. நெல்லு அப்படின்னா நெல்லூர் அரிசி. எனக்கு ஒரு சந்தேகம். நெல்லூர் ஆந்திராவில் இருக்கு, நெல்லுன்றது தமிழ் வார்த்தை, அப்புறம் இப்படி நெல்லூர்னு பேர் வந்தது? ஆந்திராலே நெல்லுக்கு நெல் தான் போல இது. ஓ அப்படியா? தெரியல எனக்கு. சுள்ளூர்பேட் டோல் பிளாசா. ஸோ இன்னைக்கு வர செகண்ட் டோல் பிளாஸா இது சுலூர்பேட். மினமனாமுடியா இந்த இடம் பேரு. முதல்ல என்ன பேரு? 2.5 hours இருக்கு. 9 o'clock-க்கு. ஆனால் சூப்பராக இருக்குது இந்த இடம். சுற்றி 2 சைடும் மரம். ஒரு மாதிரி ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி நினைக்கிறேன். வேணும்பாக்கம்ன்றது இடம் பக்கத்தில் போல இருக்கு. இப்போ நம்ம வந்து நாயுடுபேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். தடாலேருந்து திருப்பதிக்கு போகிற மாதிரி இங்கே நாயுடுபேட்டாலேருந்து ஒரு ரோடு இருக்குது திருப்பதிக்கு போகிறதுக்கு. விஜயவாடா, விசாகப்பட்டினம் அங்கெல்லாம் வராங்க அப்படின்னா, ஈவன் ஹைதராபாத்லேருந்து வரவங்க கூட பார்த்தா இந்த சைடு வந்து இந்த நாயுடுபேட்டா வந்து உள்ளே போய் திருப்பதிக்கு போயிடுவாங்க. நெல்லூர் வந்து 53 கிலோமீட்டர்ஸ். ஒரு 40 minutesக்குள்ளே போயிடலாம், ரீச் ஆகிடலாம். டைம் வந்து இப்போ வந்து 7 மணி ஆகுது. ஸோ 7:30 7:45 போனோம்னா அங்கே போய்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் போட்டுக்கலாம். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிராஃபிக்கு. ஐயோ எப்படி வரான் பாருங்க. திடீர்னு அவன் இஷ்டப்பட்டு திரும்பிடுறான். அவன் அப்படியே திரும்பிடுறான். இண்டிகேட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படியே திரும்பிட்டான் பாருங்க. எக்கச்சக்கமான ட்ரக் டிராஃபிக்கு. நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு ட்ரக் டிராஃபிக்கில் நம்ம மார்னிங் டைம் போச்சு இந்த அளவுக்கு ஒரு லாரிஸ் வந்து வரச்சே நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு லாரி இது வரைக்குமே ஒரு 2000-3000 லாரிஸ் பார்த்துருப்பேன் இந்த ரோட்டில். இது வரைக்கும் ஒரு 1 hour 1.5 hours டிரைவ் பண்ணதுல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர்காரன் அவன் கட்டின ரோடு மாதிரி நடு ரோடில் ராங் சைடில் வந்துட்டுருக்காங்க. இந்த ரோடில் போகிற இது வரைக்கும் பார்த்தேன் நான். டிராஃபிக் ரூல்ஸ்னால் என்னன்னு கூட தெரியாமல் தான் நிறைய பேர் ஓட்டுறாங்க. பட் ஒரு விஷயம் சொல்லணும், ரோடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஃபுல்லும் 4 lane தான், பட் ஸ்மூத்தாகவும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் எந்த டைவர்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இது வரைக்குமே. நெக்ஸ்ட்டு டோல் பிளாஸா இது பூதானம் டோல் பிளாஸா. அதாவது குடூர் அப்படின்ற இடம் 10 kilometers இருக்கு இன்னும். அங்கே அதுக்கு முன்னாடி வர ஒரு டோல் பிளாஸா. பின்னாடி பார்க்க மாட்டியா? பின்னாடி பார்க்க மாட்டியா? அப்படியே வருவியா லூஸு? அவன் தூங்கி அப்படியே ஏந்து ஓட்டுன்னு இருக்கான். ரிவர்ஸில் எப்படி எடுக்கணும்னு தெரியல. பின்னாடி ஒரு ஆள் நின்று பார்க்கணும்னு தெரியல. என்ன லட்சத்துக்கு ஓட்டுறாங்க பாருங்க அவங்க லாரியை.
அவன் பாட்டா அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டே வரான். அப்படியே பின்னாடி நம்ம பின்னாடி ஒரு வண்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா. இதுதான்ப்பா டீ பார்லர் தான், போங்க. திருமலா டைரி. இப்போ நம்ம வந்து டீக்காக நம்ம வந்து குடூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அது பக்கத்தில் நிறுத்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 2.5 hours வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டோம். நெல்லூரில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். நெல்லூர் இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அங்கே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். என்னால் ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ண முடியல, ஏன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துருக்கோம். ஒரு 15 minutes கழித்து நம்ம வந்து திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம் ஜேர்னியை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கம்ப்ளீட்லி 4 lane. டைவர்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 டைவர்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது, அதுவும் சென்னை கிட்ட தான் இருந்தது. நமக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஷன்ஸ் கம்மியாக இருந்தாலே போதும், எங்கேயும் பிரேக் எடுக்காமல் ஸ்லோ டவுன் பண்ணாமல் கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்துடலாம். ஒரு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை வந்து ஈஸியாக கவர் பண்ணி வந்துடலாம். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறமா ஜேர்னி எப்படி இருக்குது, இதுக்கப்புறமா எப்படி ரோட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு ஒரு ரோட் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம். டீ குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். இது என்ன ஊருங்க? ஓ, கூடூர் பக்கத்தில் இல்லையா? சென்னையிலேருந்து சென்னையிலே ஹைதராபாத் போ. யூடியூப் சேனல் வச்சுருக்கோன்னா ஒரு வசதி என்னென்னா, எங்கே போனாலும் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கலாம் நம்ம. சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம் ட்ரிப்பை. இப்போ திருமலா மில்க் பார்லரில் தான் வந்து டீ பிரேக் விட்டோம். இப்போ கிளம்பியாச்சு. நெல்லூர் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். டைமை பார்க்கணும், இல்லைன்னா வந்து நெல்லூரை கிராஸ் பண்ணிட்டு கூட பிரேக்ஃபாஸ்ட் வச்சுக்கலான்னு பார்க்குறோம். சொல்லி வாய மூடல நான், அதுக்குள்ளேயும் ஒரு டைவர்ஷன். இப்போ நம்ம வந்து குடூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து குடூர் பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் எவ்வளோ லாரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ லாரி பாருங்கள். இது லாரி டிராஃபிக் தான் ரொம்ப அதிகம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஸ்லோவாக ஓட்டுவாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு திரும்புவாங்க. இது மூணுத்தையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தலைவா, ஏன் தலைவா அப்படி வர? நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க ஹைவே பேர் வந்து NH16. இது வந்து சென்னையிலேருந்து கொல்கட்டா வரைக்கும். பட் நம்ம வந்து ஃபுல் டிஸ்டன்ஸில் போகிறது இல்லை. ஹைதராபாடு போச்சு கொஞ்சம் தூரம் ஓங்கோல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் போயிட்டு அங்கேருந்து லெஃப்டில் திரும்பிடுவோம் கொஞ்சம் தூரத்தில். அதாவது ஓங்கோல் கிராஸ் பண்ண உடனே லெஃப்டில் திரும்பி நம்ம வந்து இன்னொரு எக்ஸ்பிரஸ் வே ஒன்று இருக்குது, NAM எக்ஸ்பிரஸ் வேன்னு. அந்த ரோடு வழியாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி ஹைதராபாடு கிட்ட போயிடுவோம். ஸோ அடுத்த டோல் பிளாசா, இதுக்கு பேர் வந்து வெங்கடாஜலம் டோல் பிளாசா. வெங்கடாஜலம் டோல் பிளாசா. திடீர்னு ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாரு பாரு. இந்த மாதிரி ஜங்ஷன் ஏரியா இல்லை மக்கள் நடமாட்டம் இருக்குன்னா அப்படியே வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லோவாக தான் போகணும். நான் இப்போ வந்து ஒரு 65 அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன் நான். திடீர்னு வந்தால் கூட நம்மளுடைய ரிஃப்ளெக்ஸ் வந்து வேலை செய்யும். டக்குன்னு நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கலாம், பிரேக் போட்டு நிறுத்திடலாம். ஜெயவாடா 283. பட் நம்ம அவ்வளோ தூரம் போகிறது இல்லை. இப்போ நம்ம வந்து நெல்லூர் டவுன் அதுக்குடைய பைபாஸ் வழியாக போயிட்டுருக்கோம். நம்ம ஊர் வெயிலுக்கும் இந்த ஊர் வெயிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன சொல்லி பாருங்க.
நம்ம ஊர் வெயில் சூடாக இருக்கும், இந்த ஊர் வெயில் காரமாக இருக்கும். கரெக்ட். நான் அதான் சொல்ல வந்தேன். ரெண்டும் இங்கிலீஷில் ஆட்டு தான். ஓகே, ஏதோ ஒரு ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே. ஆட்டோ அண்ணா இருங்க. ஓகே, 3.5 மணி நேரம் எக்ஸாக்டாக 3.5 hours ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ நெல்லூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 45 minutes நம்ம வந்து சென்னை சிட்டிக்குள்ளேயே தான் இருந்தோம். ரெட் ஹில்ஸ் வரத்துக்கே 45 minutes ஆயிடுச்சு. ரெட் ஹில்ஸ்லேருந்து இங்கே வரத்துக்கு வந்து 2.25 மணி நேரம் ஆயிடுச்சு. நெல்லூர் பைபாஸ், இது பைபாஸில் போயிட்டு நெல்லூர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். பெரிய பைபாஸ், அது ரொம்ப நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20 minutes மேலே ஆச்சு அந்த பைபாஸை கிராஸ் பண்ணி வரதுக்கு. கீழே வந்து அதோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் போடுறேன் நான், அந்த பைபாஸோட டிஸ்டன்ஸு. ராஜமகேந்திரவரம் 423 kilometers. ராஜமுந்திரின்னு சொல்லுவாள் இல்லையா, அதுதான் ராஜமுந்திரி, அதுதான் ராஜமகேந்திரவரம். நெல்லூர் கிராஸ் பண்ண உடனே ரோடு வந்து 6 lane ரோடு ஆகிடுச்சு. ஸோ அதனால் டிராஃபிக் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இங்கே பெங்களூர் வழியாக போச்சு, நமக்கு வெள்ளூர் வரைக்கும் டிராஃபிக் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். அந்த மாதிரி இந்த ரூட்டில் நெல்லூர் வரைக்கும் டிராஃபிக் இருக்குது, அதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணிட்டு இருக்கோம், தேடிட்டு இருக்கோம். அதை ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8:30க்கு மேலே ஆயிடுச்சு, 8:40 இப்போ. இன்னும் வந்து ஹைதராபாத் வந்து 430 kilometers இருக்குது, 7.5 hours ஆகும் இங்கே அப்படின்னு கூகுள் மேப் சொல்லுது. காவாலி 22 kilometers. 22 kilometers. நெல்லூர்லேருந்து ஓங்கோல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அதுக்கு நடுவில் போயிட்டுருக்கோம். இப்போ இன்னும் ஓங்கோல் வந்து ஒரு 1.5 hours ஆகும். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ரெஸ்டாரண்ட் எக்கானமி. இந்த ஒரு ஹைவேல ஒரு பிரச்சனை என்னன்னா, ரெஸ்டாரண்ட்ஸு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஜிஎஸ்டி ரோட்லாம் பார்த்தா தடிக்கு ஊந்தா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். இங்கே அந்த மாதிரி கூட இல்லை, சாதாரண ரெஸ்டாரண்ட்ஸ் கூட ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே தாபா கூட இல்லை, ஏதோ 1-2 இருக்குது, லெஃப்ட் சைடில் 1 இருக்குது. நம்ம வேறு அந்த அவுட்டர் அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்து பழகிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மேலே தான் தப்பு. உள்ளுக்குள்ளே போனால் எங்கேயும் நல்லா தான் இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு ஜிகி ஜகான்னுலாம் ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப கம்மி இந்த ரூட்டில். இது வரைக்குமே அப்போ ரொம்ப சரியாக பார்க்கலை எதுவுமே. இப்போ வந்து அடுத்த டோல் பிளாசா சிம்ஹாபுரி எக்ஸ்பிரஸ்வே. உளவுப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு பிபிசிஎல் கர்தாபா இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருந்தோம். ஃபுட்டு வந்து டீசெண்டாக இருந்தது, வாஷ்ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா பேசினது. பட் கொஞ்சம் காஸ்ட்லி. பட் ஹைவேல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க்கும் இருக்குது. நம்ம வந்து டேங்க்கும் அப்படியே ஃபில் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 5 to 6 hours ஆகும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏர்லியாக பார்க்குறீங்க அப்படின்னா நெல்லூர் இல்லைன்னா குடூர் அந்த இடத்துல வந்து எதனா ஹோட்டல்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், அங்கேயே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கெல்லாம் அதை தாண்டி வந்தால் ஹைவேஸில் எங்கேயுமே அந்த பைபாஸ் ரோட்டில் எங்கேயுமே வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வரீங்க அப்படின்னா
நீங்கள் நெல்லூர் டவுனுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல கூடூரோ இல்லை நெல்லூரோ அந்த டவுனுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு போங்க. பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ எந்த டைம் வரீங்களோ அதை முடிச்சிடுங்க. ஏன்னா அதை கிராஸ் பண்ண ஒன்றுமே கிடையாது. ஓங்கோல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அது கொஞ்சம் பெரிய ஓரளவுக்கு பெரிய சிட்டி. அது அங்கே போனீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இன்பிட்வீன் பிளேசஸில் எங்கேயுமே வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ரூட் வழியாக வரச்ச. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஃபுட்டீஸ்ன்ற ரெஸ்டாரண்ட்டில் அது டீசெண்டாக இருந்தது. தோசை இட்லி தான் ஆர்டர் பண்ணோம். ஓகே, டீசெண்டாக ஃபாஸ்ட் சர்வீஸாக இருந்தது. May 28 அக்னி நட்சத்திரம் முடிகிற டைமு. ஆனாலும் வெயில் பயங்கரமாக இருக்குது. வெளில வந்து இன்றைக்கி நிற்கவே முடியல. ட்ரோன் விட்டோம், வந்து மேலே பார்க்கவே முடியல ட்ரோனை. ஓங்கோல்லேருந்து அரௌண்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து இருக்கோம். இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் போனால் ஓங்கோல் சிட்டி வந்துடும். ஓங்கோல் சிட்டி கிராஸ் பண்ண உடனே நம்ம இந்த நேஷனல் ஹைவே, அதாவது NH16 கண்டினியூ பண்ண மாட்டோம். இந்த NH16 விஜயவாடா, விசாகப்பட்டினம், புவனேஸ்வர், கல்கட்டா அது வரைக்கும் போகும். பட் நம்ம அந்த வழியாக போகிறதில்ல. ஓங்கோல் கிராஸ் பண்ண உடனே நம்ம வந்து NAM எக்ஸ்பிரஸ்வே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் ஹைவே இருக்குது. அதில் நம்ம வந்து டர்ன் பண்ணிப்போம். இந்த ஸ்டேட் ஹைவே NAM எக்ஸ்பிரஸ்வே எங்கே போய் ஜாயின் ஆகும் அப்படின்னா, ஹைதராபாடுக்கும் விஜயவாடாவுக்கும் ஒரு நேஷனல் ஹைவே இருக்குது NH65. அந்த இடத்துல போய்ட்டு ஜாயின் ஆகும். NH65 அங்கே ஜாயின் ஆகிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக இங்கேருந்து 355 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. இன்னும் வந்து 6.5 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு கூகுள் சொல்லுது. நான் வந்து இப்போ ரூட்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த டோல் பிளாஸா. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டே இருக்குது. என்ன ஒரு இமேஜினேஷன். ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ஓங்கோல் அப்படின்ற சிட்டி இருக்குது. அதை கிராஸ் பண்ணி போகிறோம். ஓங்கோலுடைய பைபாஸில் போகிறோம். சர்வீஸ் ரோட்டில் போனால் ஓங்கோல், மேலே நம்ம ஃப்ளைஓவரில் போயிடுவோம். பிரிட்ஜே சூப்பராக இருக்குது. இன்னொரு பிரிட்ஜும் அதே மாதிரி ஒரு பெரிய பிரிட்ஜும் ஒன்று சூப்பராக இருக்குது. அதில் கீழே வந்து ரயில்வே ட்ராக்கு. நான் சின்ன வயசு சினிமா பார்த்தேன். நான் ஒன்றா வருது ஃபுட் ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் அண்ணா ஏறிப்பார், ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தம்பி ஏறிப்பார். நடுவில் வந்து ட்ரெயின் பிரித்து விட்டுருவாங்க. 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க, பெரியவங்க சேருவாங்க. ஊரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. நடுவில் ஒரு மலை இருக்குது, சினிமேட்டிக்காக இருக்குது. அதுவும் இந்த இடத்துல டிரைவ் பண்ணிச்சு இன்னும் நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது. ரொம்ப இப்போ நம்ம வந்து NH16 லெஃப்டில் டர்ன் பண்ணி ஹைதராபாடுக்கு டர்ன் பண்ண போகிறோம். இந்த போர்டு இருக்குது பாருங்கள், அதை பார்த்தாலும் தெரியும். இந்த இடம் பேர் வந்து மேதர் மெட்லா. ஹைதராபாத் ரோடுக்கு டர்ன் பண்ணிட்டோம். இங்கேருந்து நார்கெட்பள்ளின்னு ஒரு இடம் 200 கிலோமீட்டர்ஸு. அங்கே தான் வந்து விஜயவாடா ஹைதராபாத் நேஷ்னல் ஹைவேல இந்த ரோடு வந்து ஜாயின் ஆகும்.
ஸோ இந்த என்ஏஎம் எக்ஸ்பிரஸ்வே 200 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம். இன்னும் நம்ம வந்து அட்டங்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் சிலை பாருங்க. அது ஏன்னு தெரியல, நான் வர வழியில பார்த்தேன் ஒரு 7-8 ஆஞ்சநேயர் சிலை இந்த மாதிரி இருந்தது. தெரியல, இங்கே ஆந்திராவில் நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். நிறைய ஏரியாவில் எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயர் சிலை பெருசாக இருக்கு. இங்கேருந்து ஹைதராபாத் வந்து 285 கிலோமீட்டர்ஸ். திடீர்னு ரோடு இருக்கு, இவ்வளோ பேடாக இருக்கு. Hyderabad 285, Nalgonda 185, Piduguralu 75, Pidugurala. ஸோ இந்த ரூட்டில் வர ஒரு டோல் பிளாஸா அது. ஆனால் இதில் வந்து அந்த என்ஹெச்ஏ ஆனுவல் பாஸ் கவர் ஆகாது. இந்த டோல் பிளாஸா வந்து பார்த்தீங்கன்னா 77 rupees போட்டிருக்காங்க. அதுதான் நம்ம ஃபாஸ்டேக்லேருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த எக்ஸ்பிரஸ்வே பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஃபாஸ்டேக்லேருந்து நமக்கு வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து அந்த என்ஹெச்ஏ ஆனுவல் பாஸில் கவர் ஆகாது. இது அந்த 3000 rupees பே பண்ணியிருக்கோம். அதில் ஒரு கவுண்ட் குறையும் இல்லைங்களா, அது வந்து இன்க்ளூடட் கிடையாது. இது தனியாக ப்ரைவேட் எக்ஸ்பிரஸ்வே, அதாவது என்ஹெச்ஏ எக்ஸ்பிரஸ்வே இல்லாததுனால தனியாக கவர் ஆகும். தனியாக தான் அதை ஃபாஸ்டேக்லேருந்து பிடிச்சிப்பாங்க. ஒரு அண்டர் பாஸ் வந்து பார்த்தா ஆந்திராவில் நிறைய இடத்துல இருக்கும். ஆந்திராவில் இந்த மாதிரி தான் நிறைய இதில் பார்த்தா மேலே ட்ரெயின் ட்ராக் போகும், கீழே இந்த மாதிரி அண்டர் பாஸ் போகும். நம்ம ஊர்லாம் மேலே வந்து ரோடு போகும், கீழே ட்ரெயின் ட்ராக் போகும். இங்கே வித்தியாசமாக இருக்கும். அது ஏன்னு தெரியல. ஆந்திராக்கே உரிய ஒரு ட்ரேட்மார்க் அது. பிதுருகுல்லா, இது ஒரு நிமிஷம் அது கரெக்டாக சொல்கிறேன். மிரியால்குடான்னு இப்போ வந்து பிதுகுரல்லா அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அந்த இடத்துக்கு தான் கிராஸ் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இந்த ரோட்டில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இந்த எக்ஸ்பிரஸ் வேலே இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம விஜயவாடா ஹைதராபாத் நேஷ்னல் ஹைவேல போகணும். ஸோ இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியதாக இருக்குது. லஞ்சு வந்து இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர், ஒரு 1 ஹவருக்கு தள்ளி பார்த்துக்கலாம். நார்கட்பள்ளின்னு ஒரு இடம் அங்கே. ஏன்னா இங்கே என்ன கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எந்த ரெஸ்டாரண்ட்டு காணும் இங்கன்னா. ஸோ 123 கிலோமீட்டர்ஸ் நார்கட்பள்ளி. அங்கே தான் போயிட்டு நம்ம வந்து அந்த விஜயவாடா ஹைவேல ஜாயின் ஆகும். 187 தான் ஒன்று வந்து இல்லையா, 187 தானே, 187 ஹைதராபாத். பரவாயில்ல, இங்கெல்லாம் ஏதோ இருக்குது இந்த ஊரில். பிதுருகுல்லா அப்படின்ற ஊரில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த டோல் பிளாஸாவில் 78 rupees. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் பாஸ்க்குள்ளே கவர் ஆகாது. தனியாக வந்து ஃபாஸ்டேக் மூலமாக எடுத்துக்கோங்க. நேஷ்னல் ஹைவேஸில் மட்டும்தான் அந்த ஆனுவல் பாஸ் அப்ளிகபிள். இதெல்லாம் ஸ்டேட் ஹைவேலாம் அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ தண்ணி. இது வந்து கிருஷ்ணா ரிவர். சூப்பராக இருக்குல்ல. சம்மரில் இவ்வளோ தண்ணி ஓடுது, ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் வந்து நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணோம். டைம் வந்து இப்போ 2 ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டு பிரேக்ஃபாஸ்ட்னால கொஞ்சம் நேரம் சமாளிக்க முடியுது. போயிட்டு நல்லதாக ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டு நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக தான் டிலே பண்ணுறோம். ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கோம். நம்ம போய் ரீச் ஆகிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடம் பேர் வந்து மிரியாலகுடா. இங்கேருந்து வந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில்
நாகார்ஜுன சாகர் அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேம் லொக்கேஷன் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது அந்த மழை காலம் முடிஞ்ச உடனே பார்த்தா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த டேமில். ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த நாகார்ஜுன சாகரில் ஒரு பாதி வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்கும், இன்னொரு பாதி வந்து தெலுங்கானாவில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இங்கே பக்கத்தில் தான் அது. பட் வின்டர் மழை டைம் முடிஞ்ச உடனே வரணும், அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் சும்மா ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். ஹைதராபாத் ரீச் ஆகிறதுக்கு 150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ தான் வந்து ஹோட்டல்லாம் பார்த்துட்ருக்கோம். என்ன எதாவது கிடச்சிதா? சாப்பிட்ற ஹோட்டலா தங்குற ஹோட்டலா? தங்குற ஹோட்டலு தேடிட்டே இருக்கேன். சாப்பிட்ற ஹோட்டல் கிடைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. தங்குற ஹோட்டல் ஈஸியாக கிடச்சிருவான். ஹைதராபாத்தில் நிறைய இருக்குது. பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான் எல்லாமே. ஒரு இடம் கேட்டிருக்கோம், அவங்க வந்து பர் டேவே வந்து 4000 சொல்லியிருக்காங்க. போயிட்டு பேசணும் அவங்கக்கிட்ட எங்கே தங்குறோம் அப்படின்றத போய் ரீச் ஆனவுடனே நாங்கள் சொல்கிறோம். வண்டியும் கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். பட் நெசசரி இல்லை. பட் ஸ்டில் ரொம்ப ஹீட்டான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். மத்தியானம் டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுது. எக்ஸ்ட்ரீம் வெயில். உள்ளுக்குள்ளே ஏசி எஃபெக்டே தெரில, அந்தளவுக்கு வெயில் மோசமாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படி இந்த என்ஜின் பேவை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் திரும்பவும் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் அப்பப்போ இப்படி பிரேக் பண்ணி பண்ணுறது வந்து நல்லது. கொஞ்சம் ஒரேடியாக நான் ஸ்டாப்பாக ஓட்டி தான் எனக்கு வந்து பேக் பெயின்லாம் வந்துடுச்சு. 400 500லாம் ஓட்டுவேன் நான். பட் அதனாலலாம் வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் இந்த ரூட்டில் வர லாஸ்ட்டு டோல் பூத் இது தான். ஒன் வே வந்து 81 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் NHA பாஸ்க்குள்ளே வராது. இப்போ நம்ம வந்து நல்கொண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கிட்ட வந்திருக்கோம். கொஞ்சம் தூரத்தில் அந்த ஊர் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸில் நமக்கு வந்து NH65 அதாவது விஜயவாடா ஹைதராபாத் நேஷ்னல் ஹைவேல நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். லஞ்சு வந்து அங்கே போன அப்புறம் தான். லஞ்ச் ஆனால் மணி இப்போ 2:30 ஆயிடுச்சு. பார்க்கலாம். இங்கே எதுவும் பெருசாக நல்ல ஒரு இதுவாக தெரியல, ஹோட்டல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இது வரைக்கும் பார்த்துன்னு தான் வரோம். மேபி இதெல்லாம் ஊருக்குள்ளே எங்கன்னா டவுன் மாதிரி இருக்குது. அந்த டவுன் உள்ளே போனால் எதனா இருக்கும். பட் ஹைவேல எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. இருக்குது, சின்ன சின்ன ஹோட்டல்ஸும் இருக்குது. பட் நமக்கு அது செட் ஆகுமான்னு தெரில. ஸோ நல்கொண்டா அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்துருக்கோம். சூப்பராக இருக்குல்ல இந்த மலை. 96 கிலோமீட்டர். ஸோ இதோட நம்ம வந்து அந்த NAM எக்ஸ்பிரஸ்வேலேருந்து முடிஞ்சிருது. அந்த எக்ஸ்பிரஸ்வே இதோட முடியுது. ரைட்டில் போனால் விஜயவாடா வரும், லெஃப்டில் போனால் ஹைதராபாத் வரும். இந்த இடம் பேர் நார்கெட்பள்ளி. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ்வே அதாவது இந்த நம்ம ஓங்கோல் கிட்டேருந்து இப்போ இது ஹைதராபாத் கிட்ட வந்து ஜாயின் ஆகிற எக்ஸ்பிரஸ்வேல ஸ்மூத்தாக இருந்தது. ரோடு ஃபுல்லும் 4 லேன் தான், ஸ்மூத்தாக இருந்தது. ஒன்று 2 இடங்களில் மட்டும்தான் ரிப்பேர் ஒர்க்ஸ் இருந்தது. பட் மற்றபடி ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப புவர். ஃபுட்டுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கெலாம் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. பெரிய நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஹோட்டல். ஒரு ஃபேமிலியாக வந்து தங்கணும் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த டவுனுக்குள்ளே போனால் கூட பெருசாக ஒன்றும் பெரிய பாப்புலர் டவுன்லாம் ஒன்றும் இல்லை. நல்கொண்டா மட்டும்தான் ஓரளவு பெரிய டவுன் அங்கே. ஸோ
ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் திங்ஸ் அந்த இதில். ஸோ அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட் டைம் இந்த சைடு வரோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு வாங்க. ஏன்னா நைட் டைம் வந்து இப்போ டே டைம்லேயே டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆவரேஜ் டிராஃபிக் தான், அது மினிமல் டிராஃபிக் தான். அது வந்து பாசிட்டிவ் டே டைமில் ஓட்டுறது. நைட் டைமில் போனால் அது கொஞ்சம் பயமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ அதுவும் நம்ம வந்து பார்க்கணும். நான் மார்க்கெட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் தூரம், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஹைதராபாத் சைடில் வந்த உடனே அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் லன்ச் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஆர்டர் பண்ண போயிருக்காங்க. அப்போ தான் வந்த உடனே ஃபுட்டெல்லாம் வந்த உடனே அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். இந்த ஹல்திராம்ஸ் அப்படின்ற இடத்துல தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 4 பேருக்கு 300-400 அந்த மாதிரி ஒருத்தருக்கே ஆயிடுச்சு. பட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. இப்போ வாங்க நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு பேசியிருக்கோம். அந்த ஹோட்டலுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறோம். அது வந்து ஹைதராபாத்தில் எல்பி நகர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருக்குது. அங்கே தான் டைரெக்டாக நம்ம வந்து போகிறோம். போய் பார்த்துட்டு சப்போஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, வண்டி வந்துட்டு வண்டி ஓட்ட கொடுக்க மாட்டேன் கொடுத்துட்டேன் போது அவ்வளோதான். NH 65 நம்ம பாஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல் இது. 2 வீலர்லாம் போடுறது, ஆட்டோ போடுறது எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. ஹைதராபாத்துக்குள்ளே வந்திருப்போம்னு. ஹைதராபாத் அவுட்டர் ஏரியாவுக்குள்ளே இப்போது என்டர் ஆகிட்டோம். நம்ம ஹைதராபாத்துக்கு ஒரு அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. அதை இப்போ தான் கிராஸ் பண்ணி வந்தோம். நம்ம இன்னும் ஹைதராபாத் சிட்டி போகிறதுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. பட் இப்போவே வந்து சிட்டி மாதிரி தான் இருக்குது இந்த இடம் எல்லாமே. நாங்கள் ஹைதராபாத்தில் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னா, எல்பி நகர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் சித்தாரா கிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே தான் ஸ்டே பண்ணோம். ஹோட்டல் ரேட் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 4000 rupees சார்ஜ் பண்ணாங்க. 3 adults ஒரு கிட்டுக்காக. ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் செக்இன் பண்ணச்சே எங்களை நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க. ஒரு ஸ்கேம் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது என்ன அப்படின்றத பற்றி நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம ஹைதராபாத் போனது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12.5 hours ஆச்சு. சென்னையில் மார்னிங் 4:45 கிளம்பினோம். ஹைதராபாத் போய் ரீச் ஆகிச்சு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:15 ஆச்சு. இதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய பிரேக்ஸ் எடுத்தோம். நிறைய நேரம் ஒவ்வொரு பிரேக்லையும் ஸ்பெண்ட் பண்ணோம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் 1.5 hours எடுத்துருந்தோம். பிரேக்ஸ்லாம் நிறைய டிலே பண்ணாமல் இருந்திருந்தா நம்ம சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு அரௌண்ட் ஒரு 11 to 11.5 hours வந்து ரீச் ஆகிடலாம். அடுத்த வீடியோ ராமோஜி ஃபிலிம் சிட்டி அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஹைதராபாடோடைய என்டையர் டூர் பிளானும் அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிடுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஐப்புன்னு ஒன்று இருக்குது, அதையும் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.